சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நித்திரையாய் இருக்கும் சீஷர்களை எழுப்பி இயேசு அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கூறுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். சோதனையின் வேளை அவர்களை நெருங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கப் போவது அவருடைய சீஷர்களுக்கு சோதனையாக இருக்கும். இயேசு வேதனைகளை அனுபவிக்கும் போது சீஷர்கள் அவரை விசுவாசியாமல் மறுதலித்து விடுவார்கள். இயேசுவையே தங்களுக்கு தெரியாது என்று ஒரே வார்த்தையில் மறுதலித்து விட்டு அவரை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். இப்படிப்பட்ட சோதனையில் சிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களை நெருங்கி வருகிறது. ஒரு கண்ணியில் சிக்கிக்கொள்ளப் போவது போல அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஆகையினால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். என்னோடு விழித்திருங்கள் என்றும் என்னோடு ஜெபம் பண்ணுங்கள் என்றும் இயேசு தமது சீஷர்களுக்கு நல்ல ஆலோசனை கூறுகிறார். அவர்கள் நித்திரையாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஜெபிக்கும் சிலாக்கியத்தை இழந்து போகிறார்கள். சீஷர்கள் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தங்களுக்காக விழித்திருக்க வேண்டும். நித்திரை செய்துவிடாமல் விழிப்பாய் இருப்பதற்கு தேவன் தங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இது அவர்கள் ஜெபிக்க வேண்டிய வேளை. தங்கள் ஜெப வேளையில் சீஷர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள். இயேசு தமது சீஷர்களிடம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று மேலும் ஆலோசனை கூறுகிறார். நித்திரை மயக்கத்தில் இருக்கும் சீஷர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்களுக்காக இயேசுவே கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார். தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பு திரளான பாவங்களை மூடும். தமது சீஷர்களும் மாம்சமானவர்கள் என்பதை இயேசு நினைவு கூறுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளதாக இருந்தாலும் மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. சீஷர்களுடைய ஆத்மாவும் சரீரமும் ஒத்துப்போகவில்லை, ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆவி உற்சாகமாக இருந்தாலும் அவர்களுடைய சரீரம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. அவர்களுடைய ஆத்மா ஜெபிக்க விரும்பியும் அவர்களுடைய சரீரமோ நித்திரையாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆவி நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று உற்சாகமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய சரீரமோ எந்த நற்காரியத்தையும் செய்ய விடாமல் பலவீனமாக இருக்கிறது. மனுஷருக்குள் இப்படிப்பட்ட முரண்பாடு காணப்பட்டாலும் இயேசு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மீது அன்பாகவும் கிருபையாகவும் இருக்கிறார். நம்மோடு ஆறுதலாக பேசுகிறார். நம்மை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார். மாம்சத்தின் பலவீனத்திற்காக இயேசு பரிதாபப்படுகிறார். மாம்சத்தின் குறைபாடுகளை இயேசு கிருபையாக மன்னிக்கிறார். நாம் நமது கிரியையினால் ரட்சிக்கப்படாமல் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாமல் தேவனுடைய கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவி உற்சாகத்தோடு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். மாம்சத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம்.